இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8 முடிய. சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பொல்லாத நடுவரிடம் ஒரு கைம்பெண் தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுகிறார். நீதி வழங்கும்படி தொந்தரவு செய்கிறார். அந்த பொல்லாத நடுவன் என்ன சொல்லுகிறான்? நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை, ஆனால் இந்த பெண் என் உயிரை வாங்குகிறாளே என்று சொல்லி அவளுக்கு நீதி வழங்குகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்க்காமல் இருப்பாரா? அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ காரியங்களை நாம் வேண்டுதலில் வைக்கிறோம். அவைகளில் சில நமக்கு கிடைக்கின்றன, வேறு சில கிடைக்கவில்லை. சில வேளைகளில் நாம் கேட்பது எதுவுமே கிடைக்காமல் மாதங்கள் வருடங்களாக கூட காலம் தாழ்த்தப்படுகிறது. ஒன்றை மறக்கக்கூடாது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எது நன்மையானதோ, எது மிகச் சிறந்த நன்மையோ அதை கடவுள் தராமல் விடவே மாட்டார். காரணம், அவர்தானே நன்மைகளின் ஊற்று. நாம் யார்? அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். We are chosen by God. அவருடைய சொந்தக்காரர்கள். நம்மை கைவிடுவாரா? நம்மை விட்டு விலகுவாரா? அவருடைய வாக்குறுதி அதில் இருக்கிறது. நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன். அன்பானவர்களே, இந்த எபிரேயர் 13:5 வசனம் நம் மனதில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே நாம் என்ன இருந்தாலும் சரி, நாம் மனம் தளரக்கூடாது. காரணம், நமக்கு கேட்டது கிடைக்கும். நன்மையானது எதுவும் நமக்கு கிடைக்காமல் போகாது. நம்மை கைவிடவே மாட்டார். கடந்து போன வரலாற்றை திரும்பி பார்ப்போம், நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறி உள்ளது என்பது நமக்கு தெரியும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன், நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சொந்த மக்கள். ஆகையினால் எந்த வேளையிலும் எங்களுக்கு செவி சாய்க்கிறீர், எங்களை அன்பு செய்கிறீர், எங்களை தாங்கி வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். இந்த உண்மைகள் எங்களிடமிருந்து மறைந்து போகாதிருக்க எங்களுக்கு எப்போதும் உம்மில் நம்பிக்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.